நம்ம வீட்டில் பார்த்து பொருட்களை வாங்குறோம். எது பெஸ்ட்டுன்னு தேடி தேடி ஆன்லைனில் ரேட்டிங் பார்த்து சூப்பர் மார்க்கெட்டில் தேடி தேடி வாங்குறோம். ஆனால் சில நேரங்களில் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனிக்க தவறிடுறோங்க. அதில் ஒன்று தான் இந்த ஸ்டெய்னர்னு சொல்லக்கூடிய வடிகட்டி. சூடான டீ, காஃபி, பாலுன்னு எதை வடித்தாலும் அந்த சூடான பொருள் பிளாஸ்டிக் மேலே படும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக உருகி டீ, காஃபியில் கலக்கிறது நமக்கே தெரியாமல் விஷமாக மாறிக்கிட்டு இருக்கு. எந்த கெட்ட பழக்கம் இல்லைங்க, ஆனால் புற்றுநோய் வருது ஏன் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் தோணியிருக்கும். அதுக்கு மறைமுக காரணம் இதுவும் ஒன்று. நாள்பட ஒரு பொருள் தேய்துன்னா அது உணவில் கலந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் எந்த வடிகட்டி பயன்படுத்துறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டீல் வடிகட்டி தான் பயன்படுத்துறீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. இதே பிளாஸ்டிக் வடிகட்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் விலை வித்தியாசம் தாங்க. எவ்வளவோ செலவு பண்ணுறோம், இது வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சரி, இப்போ தான் வாங்கினேன், அதை தூக்கி போட மனசில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, கோலம் போடும்போது கலர் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கோலப்பொடி தருன்னு இருந்துச்சுன்னா சலிச்சு அதை யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் வடிகட்டியை. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.